ஹலோ எவ்ரிவான். நம்ம ரோட்டில் வண்டிலாம் ஓட்டிகிட்டு போகும்போது என்னெல்லாம் பேசுவோமோ அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம யாராவது வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னா அவங்க முன்னாடி போகிற வண்டியில் குறுக்கால போகிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி குறுக்க போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கட் தெம் ஆஃப், டோன்ட் கட் தெம் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறுக்கால போகாத, எதுக்கும் வண்டிக்கு குறுக்க போகாதுன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கட் தெம் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன், யாராவது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது சில நேரம் ரோடை வந்து மொத்தமாக வந்து மறைச்சிட்டு போவாங்க. அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போனாங்கன்னா நடுவில் போயிட்டுருப்பாங்க, நம்மளால் அவங்கள ஓவர்டேக் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி யாராவது போகிறாங்கன்னா அப்படி போகாதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஹாக் த ரோட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த மாதிரி அவங்க ரோடை மறைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் ஹாகிங் த ரோட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வண்டியை ஓரமாக நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, பார்க் பண்ண சொல்லலாம். வண்டியை ஓரம் கட்டு, ஓரமாக போகணும், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு புல் ஓவர் ஹியர். இந்த இடத்துல ஓரமாக போய் நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்கு புல் ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இது போலீஸ் வந்து என்னுடைய வண்டியை ஓரமாக நிப்பாட்ட வச்சாங்க, ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு த போலீஸ் புல் மீ ஓவர். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப வேகமாக போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீட் அப், டோன்ட் ஸ்பீட் அப். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் நம்ம வண்டியை ரொம்ப பக்கத்தில் உரசிக்கிட்டே வர மாதிரி வராங்க. உரசிட்னா சைடில் இல்லை, பின்னாடி கொஞ்சம் இடவழியே இல்லாமல் ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டுருக்காங்க அப்படின்னா ஹீ இஸ் டெயில் கேட்டிங் மீ. டெயில் கேட் அப்படின்றதான் இந்த மாதிரி பக்கத்தில் வர்றது. ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் வராங்கன்னா ஹீ இஸ் டெயில் கேட்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீ யாரையும் அந்த மாதிரி பக்கத்துலேயே போகாதுன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டெயில் கேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக், ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக். நெக்ஸ்ட் ஒன், வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகாத, இப்படி அங்கிட்டு இங்கிட்டு போகாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சேஞ்ச் த லேன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இது 4-வேலெலாம் நம்ம போகும்போது ஒரே பக்கமாக இப்போ லெஃப்ட்லேயே போகணும் அப்படின்னா அது லெஃப்ட் லேன், இந்த பக்கம் போகிறது நெக்ஸ்ட்டு ரைட்டில் உள்ள லேன். ஸோ அதுக்கு பேர் லேன். ஸோ அதை மாறி மாறி நம்ம இப்படி போனோன்னா அது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், பின்னாடி வரவங்க இடிச்சிருவாங்க. ஸோ லேனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் சேஞ்ச் த லேன் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதும் நம்ம சொல்லலாம். ஒரே பக்கமாக கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ டோன்ட் சேஞ்ச் த லேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது யாரையாவது இடிச்சிட்டு நிப்பாட்டாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை பெட் டாக் இஸ் இன்ஜியர்ட் இன் அ ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட். என்னுடைய செல்ல பிராணி நாய் வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டுருச்சு. ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்னா யாராவது ஒருத்தர் என் நாயை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, வண்டியை நிறுத்தாமல் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் மை பெட் டாக் இஸ் இன்ஜியர்ட் இன் அ ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.